எல்லாரோட மாஸ்க்கையும் ஓப்பன் பண்ணார்ல. இதுதான் கேம். இப்படிதான் கேம் ஆடணும். யாரெல்லாம் வந்து அங்க சொன்னாங்களோ, இந்த மாரி ஒரு கேமும் இருக்குல்ல. இந்த மாரி யாருமே கட்ஸா ஆடவே இல்லல்ல. ஸோ அப்படின்றது நான் பார்க்குறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நம்மள்ட்ட 67 கேமரா இருக்கு. நம்ம பார்த்தோம்னு சொல்றோம். ஆனா உள்ளக்க அந்த விஷன்லேருந்து கரெக்ட்டா வச்சு அடிக்கிறது தான் மாஸ். இல்ல விஷ்ணு ஒரே நிமிஷம். ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கிறவங்கள நான் அப்படியே ரொட்டேட் பண்றேன். சின்ஸ் ரெக்வஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால. ஸோ ரொம்ப நேரம் ஆல்ரெடி பேசினவங்க அண்ட் ரொம்ப நேரம் பேசினவங்க நான் அப்படியே ரொட்டேட் பண்றேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலா விஷ்ணு ப்ரோ, நீங்க ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்திருந்தீங்களா? பேசியிருந்தோம்ல. அப்போ ஆமா 2 வீக்ஸ் தல. இல்ல 3 வீக்ஸ் முன்னாடி. அப்போ சௌந்தர்யா போட்டு என்ன விமர்சனம் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தேன். நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு ஆமா. இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து அவங்க கேம்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அது எடுத்துட்டு வந்து சொன்னா ஏத்துக்கவே மாட்றாங்க. அவங்க விளையாடுறதே இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. அது எனக்கு அவங்களுக்கு அந்த உள்ள மைண்ட் இருந்தா செட் தான் புரியல. பிகாஸ் அவங்க ஆடுறது கேம் ஓகேங்களா? அது ஒரு இண்டிவிஜுவலா என்ன பண்ணணுமோ, அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ எடுத்துக்கணுமோ, அது கரெக்ட்டா ஒண்ணு பண்ற அப்படி. விஷ்ணு நான் சொல்றேனே, இப்போ இவ்வளோ பேர் இருந்தாங்க ஓகேங்களா? நான் சொல்றேன் ஓப்பனா 8, 9 பசங்கள வச்சு டைரக்ட்டா ஒரு பாயிண்ட் அடிச்சு அவங்கள ட்ரிகர் பண்ணி, அந்த ஒரு இடத்த வந்து அந்த ஒன் டே ஃப்ரைடே எபிசோடு ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்மார்ட்னஸ். ஓகேங்களா. எனக்கு தேவை அதுதான் ஒரு ஸ்மார்ட்னஸ். அந்த பொண்ணு இது வந்து முத்துவே பண்ணல. முத்துவே வந்து பாய்ஸ் டீம்ல ஒண்ணு சொல்லிட்டு, "என்னடா மாத்தி மாத்தி பேசுற?" அப்படின்னு சொன்ன உடனே வெளியில வந்த உடனே மஞ்சுரியோட பேட்ஜ் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னார்ல. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது டபுள் ஸ்டாண்டர்ட் கேம் ஆடுறதுக்கு அங்க பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர். ஏன்னா இப்ப ஆரி வின் பண்ணாருன்னா, ஆரி அந்த அளவுக்கு ஒண்ணு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஒண்ணு அடிச்சனால தான் ஹி கேன் ஏபிள் டூ வின் த டைட்டில்ல. ஸோ அந்த மாரி நீங்க ஆடுனா மட்டும் தான் அங்க டைட்டிலுக்கு நீங்க இங்க முட்டு குடுக்கவே முடியும். அதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? எப்படி வேணா அந்த கேம புரிஞ்சுகிட்டு 2 வாரம் பார்த்துட்டு கூட நம்ம ஆடலாம். ஆனா கரெக்ட்டா ஆடிடணும். அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட். சாரி ரவீந்திர, ஆக்சுவலா ரொம்ப லூப்லயே போயிட்டு இருக்கு. கேன் வி மேக் இட் லிட்டில் எனக்கு ஒரு டவுட். யா எனக்கு ஒரு டவுட் மட்டும். ஏன்னா நீங்க விஷ்ணு சொன்னதுல விஷ்ணு இப்ப இருக்கிறதுல யாரு நல்லா பெஸ்டா டாப் 1 வருவாங்கன்னு சொல்றீங்க விஷ்ணு? இதுல நீங்க டாப் 1 யாரையுமே சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன். அதனால தான் எதுக்குன்னா டாப் 3 பிக் பாஸ்க்கே இல்ல டாப் 3 நான் சொல்றேன் பிக் பாஸ்லயே நான் சொல்லவா? கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? இல்ல டாப் 3 டாப் 3 டாப் 3 வந்து லைக் நான் ஓப்பனா சொல்றேன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போதைக்கு நம்ம 3 பேர் தான் சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க வந்து அ இப்போ முத்துவோ, இல்ல சௌந்தர்யா பிளஸ் ஜாக்லின் இவங்க தான் டாப் 3 வருவாங்க. அடுத்தது வந்து இப்போ நெக்ஸ்ட் 50 நாள்ல வந்து இந்த ஆர்டர் ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் மாறும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 50 நாள்ல இவங்க தான் ஆடியன்ஸ எங்கேயோ ஒரு இடத்துல அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க சோ கால்ட் ஓகே வாட்டெவர் பிஆர் வாட்டெவர் நீங்க என்னதான் நீங்க சொன்னாலுமே, ஓகே என்னதான் இங்கேருந்து முட்டு கட்டினாலுமே, அங்க ஒண்ணு பண்ணலன்னா, அந்த 1 ஹவர் எபிசோட்லயும் 24 மணி நேரத்திலயும் ஒண்ணுமே காட்ட முடியாது. ஓகேங்களா? அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பேசிக்கலி. அங்க அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. இப்ப நீங்க 1 ஹவர் நீங்க இப்ப அந்த 1 வீக்ல ஒரு கேம் ஆடுனீங்கல்ல. நீங்க சொல்றீங்க நீங்க உங்களுக்கு தெரியும். ஓகே நீங்க ஆடுனீங்க. ஸோ அந்த ஒரு மேட்டர வச்சு தானே பார்க்க முடியும். நீங்க அங்க சும்மா இருந்திருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்போம்? ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அத வச்சு தான் அங்க நடக்குமே. ஓகேங்களா? கேம் வில் சேஞ்ச். இன்னும் 50 டேஸ் நாளைக்கு வேற நாள் எனக்கு தெரிஞ்சு. வேற மாரி கேம் இருக்கும். நன்றி விஷ்ணு. தேங்க்ஸ். எனக்குமே ஆக்சுவலா அதுதான் ரவி சின்னதா இல்ல வேணா சாம்பல் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஷீரிட் பேசுங்க. Yeah, thank you, Sai. I think my statement and question will be towards Vishnu. Hi, Vishnu. Hello, hi. See, first of all, நீங்க வந்து சௌந்தர்யாக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. That's nice. That shows your loyalty as a friend. Secondly, வந்து she is deserving of that support because I think she is being herself. Yeah. There's no fakeness involved and she's being an original. போன வருஷம் we saw a lot of people that were not original. So she's original. So அவளுக்கு வந்த support I think it's organic. அது உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்குல. இதுதான் வெளியில இருக்கு
ஒரு Yeah. பீப்பிளுக்கும் வந்திருக்கு. ஓகே. நான் ஒரு 4, 5 இடத்துல கேட்கும்போது, அவங்க அத ஃபீல் பண்றாங்க. அவங்க ட்ரூவா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரியலா இருக்காங்கன்றத ஃபீல் பண்றாங்கல்ல. இப்படிதாங்க ஓட்டு வருது. ஓகேங்களா. ஆனா இவங்க வந்து ரொம்ப வெளியில வந்து ரொம்ப ஒரு பேடான ஒரு பின்னாடி ஒரு பிஆர் ஒண்ணு பண்றாங்கல்ல. ஓ! இவங்களது வந்து இப்படிதான் பண்றாங்க, அப்படிதான் பண்றாங்க. இல்ல. ஓகேங்களா. நீங்க போய் நார்மலா உங்க வீட்லயோ நார்மலா டிவி பார்க்குறவங்கட்ட போய் கேளுங்க. யார்ட்டயாவது கேளுங்க. சும்மா இப்போ உங்களுக்கு இங்க ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்கே டவுட் இருந்ததுன்னா, சும்மா ஒரு யார்ட்டயாவது நீங்க ரேண்டமா பிக் பாஸ் பார்க்குறவன்ட்ட கேளுங்க. யார் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இதே 3 பேர Now, கேட்கிற மாரி கேளுங்க. கண்டிப்பா அவங்க அந்த பேர் சொல்லுவாங்க. விஷ்ணு நான் ஸோ சவுண்ட் ஃபேர் அதுதான் தான். ரியாலிட்டி. no, without putting anyone down, I don't want to say that போன வருஷம் winner. I didn't feel that. ம். இல்ல But இல்ல Vishnu, உங்ககிட்ட நான் வந்து see, I ஓகே. have been following you. Yeah, I've been following you from your office days. ஓ தேங்க் யூ. எனக்கு தெரியும் how long I have been fighting with my dad to watch this office because I was too young. ஓகே. என் ஆஃபீஸ் பார்க்க விட மாட்டாங்க. ஓகே. And after that, another serial of yours, I never got to see it, but promos பார்ப்பேன். ம். After Big ம். Boss, yes, you were a hero. After Big ம். Boss, especially after the Patasu, you made us look at you like a villain. What do you think about அது that? இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தாங்க. எல்லாருக்குமே இத பாருங்களேன். இங்க எல்லாமே இதுல ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா. நீங்க கோவம் வர இடத்துல நான் கோவப்படுவேன். ஆனா நான் கோவப்படுற இடத்துல உங்களுக்கு எல்லாமே என்ன வில்லனா தெரியும். ஓகேங்களா. நீங்க அப்பலாம் இங்க ஒரு ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடா, கைண்டா என்ன எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா என்ன பண்றது? நானும் ஃபீலிங் உள்ள ஒரு மனுஷன் தானே. எனக்கும் வந்து எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு தானே. ஸோ எனக்கான ஒரு எமோஷன்ஸ நான் காட்டுவேன். ஓகேங்களா. அது தப்பா சரியான்றது நான் பண்ற ஒரு விஷயங்கள் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 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 டைம்ல எனக்கு தெரியும். தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற விஷயங்கள். அது மத்தபடி அது அந்த ஒரு மொமெண்ட்ல நான் பண்ற ஒரு ஒரு ரியாக்ஷன்ல அது இருக்கலாம். ஓகேங்களா. இப்ப தப்புன்னா அத அக்செப்ட் பண்ணிப்பேன். அவ்வளவுதான். ஏன்னா இப்போ நான் அத வந்துட்டு வெளியில வந்துட்டு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது வாட்டெவர் நீ கால்றீ நீங்க சொல்றீங்கல்ல, வெடி வெடிச்சு உங்களுக்கு அது வில்லனிக்கா பட்டுருக்கலாம். பட் அது அப்போ அந்த மொமெண்டம்ல நான் ஒண்ணு பண்ணது. ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்புனா நான் அக்செப்ட் ஓகே. தப்பா ஓகே. ஐ வில் ப்ராசஸ் இட் அவ்வளவுதான். ஐ வில் சேஞ்ச் இட். இன் ஃபியூச்சர்ல அது பண்ணாம அவ்வளவுதான் தாண்டி, உங்களுக்கு இருக்கிற மாதிரி அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருக்கு. ஓகேங்களா. எனக்கு உங்கள விட எனக்கு என்ன பிரஷர் அதிகமா இருக்குன்னா, நீங்க கிரிட்டிசைஸ் பண்ற இடத்துல இருக்கீங்க. நான் கிரிட்டிசைஸ் வாங்குற இடத்துல இருக்கேன். ஓகேங்களா. எனக்கு வந்து பெரிய டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கிரிட்டிசிசம் வரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எடுத்து எப்படி ஹேண்டில் பண்றேன்றது தான் விஷயமே. அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்ததுன்னா சில விஷயத்துல ஓகே ஃபைன். ஐ அக்செப்ட் இட் அண்ட் ஐ வில் சேஞ்ச் இட் இன் ஃபியூச்சர். அவ்வளவுதான். அதுதான் நான் Okay. சொல்லவே தேங்க்ஸ். தேங்க்யூ. Thanks for your answer. And thank you, Sai, for your சாம்பல் பேசுங்க சாம்பல். bye. பை. தேங்க்யூ. சாம்பல் பேசுங்க. இப்ப நடுவுல ஒரே ஒரு செகண்ட் பேசி இப்ப மறந்துட்டேன் சாய். நீ பண்ற ஏங்க பத்தியா நீங்க நான் ஒரு தான் உனக்கு தடவை வந்து என்ன சொல்லி பரவாயில்ல, கொடுத்தேன். ஒரு இல்ல தடவை நான் தான் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு சொன்னேன் நீ ரொம்ப லென்த்தா போது கட் பண்ணணும்ட்டு. நீ என்னையே கட் பண்ணி நடுவுல ஒரு தடவைனா பரவாயில்ல, 1000 தடவை நீங்க நடுவுல இல்ல unmute இல்ல பண்ணீங்க. நான் வந்து எப்படின்னா ஒரு டாபிக் போகும்போது நான் வந்து கரெக்டா அது இதுல கொண்டு போவோம், சேஞ்ச் பண்ணி கொண்டு போவோம். அதுதான் நான் கொண்டு போறதுக்கு வந்தேன். Yeah, ஓகேவா. அது got ஃபர்ஸ்ட் it. ஸ்டார்ட் ஆகும் போதே அப்படிதான் வந்தேன். சரி ஓகே நோ ப்ராப்ளம். Fine. Thanks. ஓகே. பேசுறீங்களா இப்போ? இல்ல இல்ல அது முடிஞ்சு போச்சு. Yeah. அவ்வளவுதான் விட்டுடலாம். Okay, fine. அது திரும்பி நான் ஆரம்பிச்சேன்னா திரும்பி சுத்திட்டு வரும். நம்ம அப்புறம் அந்த கண்டஸ்டன்ட் அருண் மாரி ஆயிடுவோம். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற திரும்பி கன்னியாகுமரியில பஸ் ஏறி காஷ்மீர் வரைக்கும் போயிடுவோம். அவ்வளவுதான். நன்றி. மூன்லைட் பேசுங்க. ஹாய். எனக்கு வந்து 2 கொஸ்டின் இருக்கு. விஷ்ணு கிட்ட தான் கேட்கணும்னு வந்தேன். இல்லைங்க. சாரி விஷ்ணு. நான் வந்து இங்க வந்து விஜய் வந்து சௌந்தர்யா ஃபேன். அவரு அடிக்கிற மாரி அதே இதுல தான் உங்கள கேட்க போறேன். முதல்லயே வந்து ஒரு அலர்ட் குடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு 2 வீக்ஸு எனக்கு வந்து சௌந்தர்யாவ புடிச்சதுன்னா வந்து நீங்க சொல்ற மாரி நான் வந்து ஆர்கானிக் ஐயோ நீங்க ஏதோ பேசுறீங்க எனக்கு கேட்கலையே. கேட்கல. எனக்கும் கேட்கல. ஐயோ! இப்பதான் கேட்கல. ஆமா. இப்பதான் கேட்கலையா? ப்ரோமோ ஓகே, ஒண்ணு ஓகே. வந்துச்சு தாத்தா. ஏங்க ப்ரோமோ ஒண்ணு வந்துச்சா? கைஸ் மேம் இப்போ நீங்க ஓகே. ஒண்ணு சொன்னதுக்கு டப்புன்னு முடிச்சிடுறேன். தேங்க்யூ. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே.
நீங்க இப்ப நீங்க சொல்லுங்க. சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் 2 வீக்ல புடிச்சதுன்னு. நான் வந்து ஆமா. என்னதான் இருந்தாலும் இண்டிவிஜுவலா உள்ள போயிட்டு, அவங்க மூளைய யூஸ் பண்ணி ஆடுனா தாங்க கேமு. எனக்கு அவங்க ஃப்ரெண்ட தாண்டி நான் ஒரு கிராட்டிட்யூட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்ற ஒரு கிராட்டிட்யூட்ல நான் ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் பண்றேன். இதெல்லாம் தாண்டில உள்ளக்க அவங்க தான் ஆடணும். இந்த 2 வீக் இல்ல, இல்ல. 2 இது அந்த ஓகே. கொஸ்டின் இல்ல. ஒரே ம். ஒரு நிமிஷம் நான் ஃபினிஷ் ம். பண்ணிடுறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து அ போஸ்ட் வந்து சௌந்தர்யா ஆஹா! ஓஹோ! அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே. ம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல தெரியும் அவங்க எப்படி இருந்தாங்க ம். அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டேவே நீங்க வந்து ஒரு போஸ்ட் அந்த மாதிரி பார்க்குறீங்க ம். 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 அப்படின்னும்போது, ம். ம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டோட வந்து நான் இன்னிக்கும் வந்து அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இங்க சுத்தி இருக்கிறதெல்லாம் ஆர்கானிக்கா இல்ல ம். அப்படிங்கிறது. இது வந்து அவங்க வந்து டவுனா இருக்கும்போது, ஐயோ! இந்த பொண்ணு பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆள் தான் நானு. ஓகே. ஆம், அந்த மாதிரியும் பார்த்தேன். ஆனா வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பார்த்து அதுவும் புடிக்கல தான் இல்ல எனக்கு. ஆஹா, ஓஹோன்னா நீங்க என்ன மாரி ஆம், கிளாரிட்டியா சொல்லிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கும் புரிஞ்சிரும். அது ஆஹா, ஓஹோன்னா எப்படி? ஆஹா ஓஹோன்னா அது வந்து நான் பிஆர் லைக் ஆக்டிவிட்டியா என்ன பார்த்தேன். ஆஹா, ஓஹோன்னா என்ன ஆஹா, ஓஹோ? ப ஃபர்ஸ்ட் டேவே வந்து, "ஓ! சௌந்தர்யாவா இவ்ளோ நல்லா இருக்கா, இவ்ளோ அழகா இருக்கா" அப்படிங்கிற கரெக்ட். மாரி போஸ். கரெக்ட். ஓகே. இப்போ இந்த சீசன்ல நீங்க உள்ள இருந்து ஒரு பையன் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து பிஆர் வச்சு ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி ஒரு அ லைக் அம் ம். பப்ளிசிட்டி இல்ல இந்த பிஆர் ஆக்டிவிட்டீஸ் நடந்தா உங்களுக்கு இப்ப எப்படி நான் இருக்கும்? இத வந்து கரெக்ட்ன்னு நான் சொல்றீங்களா உங்களுக்கு நீங்க? நான் ஒண்ணு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நீங்க இருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க காமனரா ம். ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. கரெக்ட் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க ஒரு ஒரு ஆல்பம் சும்மா ஒரு ஆல்பம் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். ஆல்பம் சாங் பண்றீங்க. ஓகேங்களா? அ அ நீ பாட்டு பண்ணிட்டு சைலன்ட்டா ரிலீஸ் பண்ணிட்டு போயிருவீங்களா? அ இது இல்ல. வந்து ஏன்னா பிகாஸ் நான் என்ன நீங்க சொல்ல வந்தேன் அதுதான் சொல்றேன். நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாருமே சோ இங்க போற எல்லாருமே இந்த 18 பேர் போயிருக்காங்களா? இந்த 18 பேருமே நாளைக்கு வெளியில ஒரு செலிபிரிட்டியா, நோன் பெர்சனா வெளியில கிரிட்டிசைஸ ஹேட்டா இருந்தாலும் வாங்கிக்கிறதும் சரி, அது பாசிட்டிவா இருந்தாலும் அத என்ஜாய் பண்றதும் சரி, அவங்க தான் அதுக்கு ஓகேங்களா? அவங்க வெளியில வந்துட்டு அவங்க தான் அந்த ஃப்ரூட்ட சாப்பிட போறாங்க. ரொம்ப ஹேட்டா இருந்தாலும் அத ஃபேஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அத தாண்டி அவங்க நெக்ஸ்ட் லைஃப்க்காக தான் உள்ள வந்திருக்காங்க. நான் அதுக்கு தான் போனேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆமா. லைஃப்ல ம். போறதுக்கு தான் போனேன். பேசிக்கலி உங்களுக்கு எல்லாருக்கும் சில பேருக்கு புரியுதா? புரியலையான்னு எனக்கு தெரியல. ஹிந்தி பிக் பாஸ் ஓகேங்களா? 18 இதுல கான்ட்ராக்ட்லயே இருக்கு. ஓகேயா? யூ ஷுட் புரமோட் யுவர் செல்ஃப் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. வேணும்னா எடுத்து பாருங்க. ஸ்ருதிகா வருவாங்க. ஸ்ருதிகாட்டயே கேளுங்க. அவங்களே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, உங்கள நீங்க தான் புரமோட் பண்ணிக்கணும் பேசிக்கலி. ஓகேங்களா? அடுத்த லெவல் நீங்க படம் பண்ணணும். இந்த ஷோ இந்த 50,00,000க்கு மட்டுமே இந்த 18 பேர் போலங்க. அதுல ஒருத்தருக்கு தாங்க அந்த 50,00,000 கிடைக்க போகுது. மிச்ச 17 பேர் அந்த 20 பேர் இருக்காங்கல்ல, மிச்சம் இருக்க அந்த 19 பேருக்கும் 19 பேருக்கும் எங்கேயோ ஒரு ப்ராஜெக்ட்டோ, ஏதோ ஒரு லைஃப் பேட்டர்ன்ல அவங்க நெக்ஸ்ட் இந்த ஃபீல்டுல அவங்க சர்வே பண்ணணும். இல்லன்னா அவங்க காணா போயிருவாங்க. ஓகேங்களா? இத அவங்க எப்படி அவங்கள புரமோட் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அப்படி அவங்க புரமோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கேம தாண்டி தான் பண்றாங்க. அதாவது ஆஹா அழகா இருக்கேன். ஆஹா இது பண்றாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிறத பண்றாங்க. ஒருத்தன் வந்து இப்போ "ஓய் செம்மையா பாடுறான்ப்பா" அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கன்னா, அவன் அத வச்சு தான் அவன் அவன் மார்க்கெட்டிங் பண்ணிப்பான். இது வந்து நீங்க ப்ரமோட் பண்ணி இப்ப நீங்க இன்ஸ்டாலே இருக்கீங்கல்ல, உங்கள ஏன் கலர் கலரா விதவிதமா ஃபோட்டோ போட்டுக்கிறீங்க? ஏன் 4 பேர் பார்க்கணும், 4 பேர் உங்களுக்கு இங்க ரிக்வெஸ்ட் குடுக்கணும்னு தானே போட்டுக்கிறீங்க. இது கைண்ட் ஆஃப் பிஆர் தானே பேசிக்கலி. உங்கள நீங்க ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களோட உங்களோட அழகையும். நீங்க அப்படி பார்த்தா நீங்க எதுவுமே இதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ தியேட்டர்ல படம் பார்க்க போறீங்கன்னா, நாளைக்கு இந்த படம் வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சா தான் பார்க்க போவீங்க. அந்த மாரி தான் இவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் லைஃப்க்காக போயிருக்காங்க உள்ள. ஸோ இவங்கள ப்ரமோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆனா இது எப்படின்னா, ஓகே. வொர்ஸ்ட் பிஆரா எப்படி இருக்குன்னா, இன்னொருத்தன தோற்கடிக்கிறதுக்கு பிஆர் பண்றது வேஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா 50,00,000 எனிவே ஒருத்தர் தான் கிடைக்க போகுது. உன்னைய ப்ரமோட் பண்ணிக்க, பிஆர் பண்ணிக்கோ. வெளியில வந்தா உனக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் தான் இங்க நடக்கும். ஓகேங்களா? அ ஸோ அதுதான் அதுதான் மேட்டர். என்னோட நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டினா அதுதான் நீங்க இருந்துச்சு. ஸோ எஸ். சொல்லுங்க. ஸோ எல்லாரும் இப்ப வந்து எல்லாருமே பிஆர்ங்கிறது வச்சுக்கலாம். காமன் எல்லாரும் உங்களுக்கு என்ன வச்சுட்டு இப்போ இருக்காங்க. இப்போ இவ்வளவு நேரம் ஓகே. பேசிட்டு இருந்தார்ல, ரவி சாருக்கே தெரியும். ஓகேங்களா? யார் யாரு என்னென்ன இது ப்ரமோட் பண்ணீங்க. ஏன்னா அவரே ஒரு புரொடியூசருங்க. ஓகேங்களா? அவருக்கு தெரியாதா? அவர் கேட்டாலே சொல்லுவாரு. யார் யாருக்கு என்னென்ன பேர் இதோ சொன்னார்ல ஏதோ யாரு என்ன யார்ட்டலாம் பேசுறாங்கன்றது எனக்கு தெரியுன்றார்ல. பேசிக்கலி அவருக்கு தெரியும். ஓகேங்களா? இது எப்படி ஒருத்தர் அவங்க பொசிஷன் பண்ணிக்கிறது. இதுக்கு பேர் பிஆர் ஆக்டிவிட்டி இல்ல.
ஒருத்தர பொசிஷன் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அந்த பொசிஷன் பண்ணிட்டு ஏன்னா அடுத்தது அவங்க சர்வே பண்ணணும் அந்த லைஃப்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இது வந்து நீங்க பயங்கரமான ஒரு பிஆர்ன்றபோது ஒரு ஒரு வேற ஒரு பின்பத்த நீங்க வந்து மக்கள் மனசுல நீங்க குடுக்குறீங்க. அது கிடையாது. இல் ஓகே. இல்ல, இல்ல. ஸோ பிஆர்ங்கிறது வந்து அவங்கவங்க வந்து அம் இது பண்ணிக்கிறதுக்கு இருக்கிற வரைக்கும் தட்ஸ் குட். அதுதானே. இட்ஸ் ஆமா. நாட் அஃபெக்டிங் இன்னொருத்தர நீங்க எனிஒன் டெஸ்ட்ராய் எல்ஸ். பண்ண நினைக்கிறீங்க தெரியுமா? அங்க தான் அந்த பிஆர் ஆக்டிவிட்டி தப்பா ஆகுது. ஓகேங்களா? நான் அவன புல் பண்றதுக்கு ஒண்ணு பண்றாங்கல்ல, அதுதான் அங்க நெகட்டிவா போய் முடியுது. அத தான் இவங்க ஸ்டாப் பண்ணணும். ஓகே. பாசிட்டிவா பண்றது இப்போ அது நான் ரவி சாருக்குமே சொல்றது வந்து, அவரு அஃபெண்ட் ஆனாரா எனக்கு தெரியாது. 4 பேர்ட்ட அவர் பேசிட்டு போனாரோ, போலயோ ஓகே. வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? பட் அது பண்றது வந்து தப்பு கிடையாதுல்ல. அவருக்கு அவரோட ஒரு ஒரு அவரு இப்போ வந்து வெல் நோன். இப்ப நீங்க அவர வந்து நீங்க ரிவ்யூவர் ரவீந்திரன் சாரா பார்க்குறீங்களா? இல்ல ஒரு கண்டஸ்டன்ட் ரவீந்திரன் லைக் ஒரு செலிபிரிட்டி ரவீந்திரன் சாரா பார்க்குறீங்களா? உள்ள போய் ஒரு கண்டஸ்டன்ட்டா வெளியில வந்து இஸ் எ நோன் பெர்சன் நவ். ஆஸ் எ கண்டஸ்டன்ட்டா. ஓகேங்களா? வெளியில அவருக்கு ஆல்ரெடி அத விட ஒரு பெரிய பேர் புரொடியூசரா இருந்தனால நம்ப வந்து இன்னும் அந்த பேர நம்ப பார்க்குறோம். பட் அவருமே அங்க ஒரு ஒரு ஃபேம் ஒரு இத வச்சு தான் கூப்ட்டுருக்காங்க. அவர் பொசிஷன் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ, அதனால இங்க இன்னொருத்தர புட் டவுன் பண்றதுக்கு பிஆர் ஆக்டிவிட்டி பண்ணாம, ப்ராப்பரா பண்ணாங்கன்னா, இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏங்க எல்லாருமே பண்றாய்ங்க. மோடியே அவர் போய் புரமோட் பண்ணிக்கிட்டா தாங்க அவர் கட்சி ஜெயிக்கும். அந்த மாரி தான் எவ்ரிபடி ஹேஸ் டூ டூ தி மார்க்கெட்டிங் ஸ்டஃப். ஓகேங்களா? நீங்க அதான் அத்வானியா இருந்தாலும் அவங்க பண்ணி தான் முரளி ஆகணும். கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கோங்க. எல்லாரும் முரளி ஒரே ஒரு கொஞ்சம் ஷார்ட்டா கொஸ்டின் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வெயிட் ஒண்ணே ஒண்ணு பண்றாங்க. கொஸ்டின் தான். யா. ஓகே, ஓகே. இதோட முடிச்சிடுறேன். ஸோ நீங்க அவங்க ஃப்ரெண்டுங்கிறதால இந்த ஒரு ம். கொஸ்டின்னு. சௌந்தர்யா இன்னசென்ட்டா, இன்டெலிஜென்ட்டா 2த்துல 1 சூஸ் பண்ணுங்க. எனக்கு நான் வந்து இன்னசென்ட் சௌந்தர்யா வெளியில பார்த்துருக்கேன். எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க வந்து இவ்ளோ யோசிப்பாங்களான்றது. ஓகேங்களா? இது நீங்க என்ன கேட்டாலும் சரி, என் கூட ஸ்டாரா நடிச்ச ஆர்ஜே விஜய் இருந்தாலும், நீங்க சும்மா ரேண்டமா பை சான்ஸ் ஏதாவது நீங்க கேட்டீங்கனாலுமே, அவனுமே இதான் சொல்லுவான். இது வந்து இன்னொரு ஃபேஸ் ஆஃப் சௌந்தர்யாவ நான் பார்க்குறேன். உண்மையாவே. இது வந்து ஓகே. இதுதான் உண்மை. ஃபேக்ட். தேங்க்ஸ். ஓகே. தேங்க் யூ. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நம்ம அடுத்த வர ஸ்பீக்கர்ஸும் கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கிட்டோம்னா மத்தவங்க எல்லாருமே பேச முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தாத்தா கை குடுக்குற தாத்தா குடுங்க. சுரேஷ் ஸோ சார் வாங்க சார். என்னோட கொஸ்டின் வந்து ரவீந்திரன் சார் தான். ரவீந்திரன் சார் சொன்னாரு கம்பேர்ட் டு முத்துக்குமரன் கேம் வந்து ஏன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்லை, பட் சௌந்தர்யா வந்து போட்டடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு இது வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்டு கேமு, அதனால ப்ராக்டிக்கலா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. பட் அதே கேம் தான் வந்து அங்க சௌந்தர்யாவும் விளையாடுறாங்க. அவங்க இது ஜெண்டர் பேஸ்டு கேம்ன்றதுக்காக ஜெண்டர் பேஸ்டு ஒரு கான்செப்ட் தான். அதுல எப்படி இண்டிவிஜுவாலிட்டி காட்டணும் அப்படிங்கிறது தான் இருக்கு அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் சௌந்தர்யாவால ஒரு ஜெண்டர் பேஸ்டு டீமை பிரேக் பண்ணி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தைரியமா கட்சியா பண்ணும்போது ஏன் முத்துக்குமரனால அது ஒரு பேக் எண்ட்ல இருந்தே பண்ற மாதிரி இருக்கு. நான் எப்ப பார்த்தாலும் போய் அந்த சோஃபா கார்னர்ல உட்காந்துட்டு சௌந்தர்யா பத்தி பேசுறது, சாச்சனா கிட்ட பேசுறது, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் அவர் யாரெல்லாம் எதுக்குறாரோ டைரக்டா எதுக்க மாட்டாரு. இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு சௌந்தர்யாவை எந்த சைடு இருந்து நம்ம அட்டாக் பண்றது புரியலன்ட்டு. ஸோ அவளை பத்தி ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. ஸோ அவங்கள வச்சு அவங்கள வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நேத்து கூட வந்து இஃப் யூ வாட்ச் த ஃப்ரைடே லைவ் இட் பி வெரி கிளியர். நம்ம சௌந்தர்யா பத்தி நெகட்டிவா பேசினா ஆடியன்ஸ்க்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கண்ணோட்டத்துல பார்க்க முடியும். இது எந்த மாதிரி ஒரு கேம் பிளே? ஒரு வின்னரா ஒரு ஹானஸ்டா முத்துக்குமரன் அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது இது எந்த மாதிரி ஒரு கேம் பிளே? என்ன நான் வந்து ஒரு சௌந்தர்யா ஃபேனோ ஒரு இதுவோ கிடையாது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கே நல்லா இல்லை. நம்ம வந்து ஒருத்தவங்க நெகட்டிவா பேசி ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ரைட் கேம் பிளே. அண்ட் ரவீந்தர் சார் சொன்னாரு நான் டெமோக்ராட்டிக்கா வந்து என்னோட ரைட்ஸுக்காக வந்து நான் வந்து இங்க வந்து நான் வந்து என்னோட வியூவை சொல்றேன், அதை மக்கள் தான் வந்து அதை ரிவ்யூவரா பாக்குறாங்க அப்படின்னு. எனக்கு நீங்க உள்ள இருந்து வெளியே வரும்போது விட்ராதடா குமரா அப்படின்னு சொல்ற அதே மோட்டோவை தான் இங்க கண்டினியூ பண்ற மாதிரி தெரியுது. ஸோ நீங்க ரிவ்யூவரா இருக்கீங்க, அது நார்மலா பேசுனீங்கன்னா இங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அதை வந்து கண்டிப்பா அது ரிவ்யூவரா தான் பார்ப்பாங்க. ஸோ டூ யுவர் பொசிஷன் அதை வந்து இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணலாமே. ஏன்னா உங்களோட பாயிண்ட் வந்து எல்லாமே வந்து ஒன் சைடா வந்து அந்த முத்துக்குமரனுக்கே போற மாதிரி இருக்கு. அதே பட் சௌந்தர்யாக்குன்னு வரும்போது நீங்க வந்து அது ஒரு பிஆர் எக்ஸாம்பிள் எடுத்தா கூட நீங்க உடனே வந்து அது சௌந்தர்யாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நாங்களாம் வந்து சௌந்தர்யா யாருமே கூட நாங்க பார்த்தது இல்லை.
அந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து முத்து வந்து கரெக்டா வந்து ஏதோ இந்த லைன் கிராஸ் பண்ணி கேட்கும்போது யாரா அந்த பொண்ணு, என்ன வச்சா நீ கண்டென்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டு போகும் அந்த பொண்ணு. அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நாங்களே யாரா அந்த பொண்ணு கியூட்டா ஏதோ பண்ணுதே அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணவே ஆரம்பிச்சோம். ஈவன் சௌந்தர்யா பாயிண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க, முத்து நீ தான் என்னோட டார்கெட்டு, உனக்கு ஒரு நாள் நான் வந்து ஆப்போசிட்டா வந்து நிற்பேன். மூஞ்சிக்கு நேரம் சொல்ல தெரியும் சௌந்தர்யாவுக்கு. பட் ஆனா அதே முத்து என்ன பண்றாரு, அதை சொல்ல மாட்டாரு. போய் மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட போய் ஒவ்வொருத்தட்டா வந்து சௌந்தர்யா பத்தி பேசி பேசி அவங்கள வச்சு அட்டாக் பண்ண பாக்குறாரு. ஸோ இது எப்படி ஒரு கரெக்டான கேம் பிளேவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அந்த ஆரி கூட கம்பேர் பண்ணும்போதுலாம் முத்து இட்ஸ் நாட் அட் ஆல், ரெண்டு பேருக்குமே சம்பந்தமே கிடையாது. ஸோ தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அததான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. இதுக்கு வந்து ரவி சார் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு சுரேஷ் சார் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணுவாரு. இல்ல அவர் ஜென்ரலா ஓப்பனா யாருக்கும் சப்போர்ட் இல்லாம ஒன்று பண்ணுவாரு. தலைவரே இல்ல வாங்க தலைவர். இல்ல எனக்கு ஐ கெட் லாஸ்ட். ஷார்ட்டா இருந்தா ஐ கேன் ஆன்சர். ரொம்ப லென்த்தியா போறப்போ விஜய் சேதுபதி மதி ஆயிட்டேன்னா ஷார்ட்டா சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா? ஓகே. நான் ஒண்ணு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால ஹோஸ்ட் மீறி நம்ம விஷ்ணு தேங்க்யூ. பிஆர் பத்தி கவலைப்படுறதை விட பிபியை பத்தி தான் கவலைப்படணும். உங்க சீசன்ல விஷ்ணு சீசன்ல அதை பத்தி ஒரு டாஸ்கே வச்சாங்க வித் த வேர்ட் பெய்ட் பாட்ஸ். PR கரெக்ட். and paid bots. So here the problem is only because of the paid bots, and unfortunately PR is also linked with them. இது சொல்லிக்கணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் தாத்தா. ஜனனி பேசுங்க ஜனனி. சார் எனக்கு 2 questions இருக்கு. ஒன்று வந்து விஷ்ணு கிட்ட இருக்கு, இன்னொன்று ஜென்ரல் சுரேஷ் சார் யார் வேணா ஆன்சர் பண்ணுங்க. சார் எனக்கு என்னன்னா 1 hour எபிசோட்ல வந்து ஒன்று காமிக்கிறாங்க, 24/7 ஒன்று காமிக்கிறாங்க. ஆனா நிறைய ஆடியன்ஸ் பாக்குறது 1 hour தான். இப்போ 1 hourல வந்து எடிட் பண்ணா ஓகே, பட் ஆனா தப்பா இருக்கிறவங்கள கரெக்டா பேசுற மாதிரியும் கரெக்டா இருக்கிறவங்க தப்பா பேசுற மாதிரியும் கேக்குறாங்க சார். அது எப்படி, அது வந்து ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், விஷ்ணு ஐம் பிக் ஃபேன். எனக்கு என்ன ஒண்ணுன்னா, நீங்க சப்போஸ் நீங்க லாஸ்ட் டைம்லாம் விஜயவர்மாவோட ஃப்ரெண்ட் உள்ள போனாங்க, அந்த மாதிரி நீங்க சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டா உள்ள போனீங்கன்னா நீங்க வந்து டிஜே விஷால கேப்பீங்களா? ஏன்னா ஹோஸ்டும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவர் பின்னாடி பேசினத அவரும் உண்மையை போய் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்க சப்போஸ் உள்ள போனா கேப்பீங்களா? தேங்க்யூ. என்ன கூட மாட்டாங்க. பிகாஸ் என்னன்னா நான் நினைக்கிறது வந்து என்ன கூட மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்டா போனா நான் எப்படி அதை கேட்கணுன்றது கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது எப்படி அதை சொல்லணுமோ அதை கன்வே பண்ணுவேன். அதை தாண்டி வந்து கேமை ஸ்பாய்லரா நான் போக மாட்டேன். பிகாஸ் அது அங்க ஒரு 75 நாளா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிளான் பண்ணி ஒன்று ஒர்க் அவுட் பண்றாங்க. நான் டைரக்டா அட்டாக்கிங் மூட்ல நம்ம யாருமே உள்ள போகவே முடியாது. ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து நம்மள கூட மாட்டாங்க. பட் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல பை சான்ஸ் நான் போனேன்னா, பட் மேபி அது என்ன ஒரு பேட்டர்ன்ல அது அங்க சொல்லணுமோ அதை சொல்லுவேன். அதை தாண்டி இதுல வந்து மிஸ்டேக்ஸ் எவ்ரிபடி வில் டூங்க. ஓகேங்களா? அதை ரிக்ரெட் பண்றதுதான், அதாவது அதை எப்படி அவங்க வந்து ஓவர்கம் பண்ணி வராங்கன்றதான் விஷயம். அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவர் ரெக்ரெட் பண்ணவே இல்லையே, அவர் திருப்பி தானே பண்றாரு. அதுதான் இந்த மேட்டர் சொல்லிட்டு அவனுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டும் புரியலன்னா வெளியில வந்தா அவருக்கு புரியாது. ஸோ அதனால அப்போ அதாவது கண்ணை மூடிட்டு உலகம் இருண்டுருச்சுன்ற கதையா அப்படி நினைச்சிட்டாருன்னா ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாதுல்ல. ஓகே, ஸ்பூன் ஃபீடிங் யாருக்குமே கொடுக்க முடியாதுங்க. பட் நம்ம ஒரு பேசிக்கா கண்டஸ்டண்டா இப்படி இருக்கு, இது நீ கால் எடு. இதே தான் விஜய் சேது சாரும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது பாலிஷ்டா அப்ரோச் பண்ணாரு. அது அவரு ரெஸ்பான்ஸ் சரியா பண்ணல. அவருக்கு மேபி அவரோட ஈகோ அவர தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்னும் வெளியில வந்தா அவருக்கு இன்னும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். உள்ள இருக்கும்போதே அதை மாத்திக்கிட்டாருன்னா அட்லீஸ்ட் மக்கள் கொஞ்சம் போல ஒரு ஏட்ட கொடுத்துட்டு விட்டுருவாங்க. தெரியல. இதுக்கப்புறம் அவரோட கால் தான். தேங்க்ஸ். ஜனனி நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா கொஸ்டின் சொல்லுங்க தாத்தாக்கு சொல்றதுலாம். சார் 1 hour எபிசோட்ல வேற மாதிரி காமிக்கிறாங்க சார், 24/7ல வேற மாதிரி காமிக்கிறாங்க.
ஆனா ஓட் பேங்க் உங்களுக்கு 1 hour எபிசோட பேஸ் பண்ணி தானே வரும். ஏன் இப்படி காமிக்கிறாங்க? இது தாத்தா தானே ஆன்சர் பண்ணணும். தாத்தா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட தான் தாத்தா கேட்டாங்க. எதுக்கு பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்கம்மா? ஷார்ட்டா சொல்லுங்க சார். ஒருவேளை 24/7 பார்க்கணும்னு காமிக்கிறாங்களா, இல்ல அவங்க யார கொண்டு வரணும்ன்றதுக்காக நினைக்கிறாங்களா? பாருங்க, ஆன்சர் வச்சுட்டு நீங்க வெளில தேடிட்டு இருக்கீங்க. விடுங்க, நெக்ஸ்ட் போங்க. தேங்க்ஸ் தாத்தா. பூர்ணி பேசுங்க. சாரி, நான் ஆக்சுவலி கொஸ்டின்ல எதுவுமே கேட்கல. இது டோட்டலா பிக் பாஸ்க்கு அப்பாற்பட்டது. விஷ்ணு, ஹாய். 2 days பேக் வந்து ஒரு ஸ்பேஸ்ல உங்ககிட்ட பேசணும், ஓகேங்களா? அதை வச்சு பண்ணிட்டாங்க ப்ரோ. சீரியஸா சொல்றேன். விஷ்ணு இங்கதான் இருக்காரு, நானும் இங்கதான் இருக்கேன். விஷ்ணு வந்து அந்த ஸ்பேஸ்ல பாராட்டி பேசினேன்னு விஷ்ணுட்டே கேட்டுக்கோங்க. சுரேஷாத்தாவும் அங்கதான் இருந்தாரு அன்னைக்கு. ஆக்சுவலி சுபா இல்லன்னு நினைக்கிறீங்க. சோ அத வச்சு பண்ணிட்டாங்க தாத்தா. என்னை சீரியஸா சொல்றேன். விஷ்ணுட்ட பேசணும்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகம் இருக்காதுமா. ஓகே தாத்தா. இல்ல ஆக்சுவலி என்னன்னா, விஷ்ணுட்ட பேசணும்னு சொல்லிட்டு விஷ்ணுவை பாராட்டுறீங்க. அவங்களோட பிஆரா என்னடா கேக்குறீங்க டிஎம் எல்லாம் வந்து அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு பிஆர் வந்து எப்படி தெரியுமாங்க? எனக்கு பிஆர் வச்சிருக்கேங்க. எங்க தெரியுமா? லைக் 2010-11ல வந்து நான் கனாக்குளம் காலங்கள் பண்ணேன். அப்போ ஆரம்பிச்சதுங்க எனக்கு பிஆர். அதாவது நேச்சுரல் ஆர்கானிக்கா பிஆர் இருந்துச்சு. நான் இவங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்பயாவது ஒரு ஃபேன்ஸ் மீட்டுன்னு போய் மீட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதான் நடக்கும். அந்த பிஆர் அங்கேருந்து ஆஃபீஸ்ல டெவலப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து வெறும் இங்க மட்டும் சென்னையில மட்டும் பிஆர் கிடையாதுங்க. கனடா, அமெரிக்கா, யூகே, ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி நிறைய இடத்துல பிஆர் இருக்கு. அவங்களாம் வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு அது பிஆரா தெரியும். எனக்கு வந்து மை பிலவ்ட் ஃபேன்ஸும் சொல்ல மாட்டேன். மை ஃப்ரெண்ட்ஸ், மை டார்லிங்ஸ், ஓகேங்களா? வெல் விஷர்ஸ். அது போத் வெல் விஷர்ஸ், அவ்வளவுதான். ஸோ இது வந்து என்னோட உழைப்புனால நான் ஒரு 750 நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஒரு சீரியல்ல ஒரு நாளைக்கு 750 நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த என்னோட அப்போதுல இருந்து நான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன்ல, இதுல நான் சம்பாரிச்ச ஒரு இவங்க மக்கள் தான். ஓகேங்களா? இதை நீங்க பிஆர்ன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஆனா அவங்க தே ஆர் மை ஃபேமிலி. தே வில் ஸ்டாண்ட் ஃபார் மீ. தே வில் ஆல்வேஸ் லவ் மீ. ஸோ வாட் எவர் மேட்டர்ஸ். என்ன ஊரே என்னதான் திட்டினாலுமே தே ஆர் தேர் ஃபார் மீ. லைக் தே வில் பி தேர் ஃபார் மீ. அதனால ஐம் ஹாப்பி தேங்க்யூ ஃபார் தட். விஷ்ணு. இல்ல ஆக்சுவலி இங்க அந்த மெசேஜ் பண்ணவங்களும் புவி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தம் இல்ல. ஏன்னா அவங்க கலாக்கானு சொன்ன போது கொஞ்சம் வந்துச்சு வெளியில. புவி இதுல வந்து இப்போ அன்னைக்கு மெசேஜ் பூர்ணி இல்ல, எனக்கு கனாக்காலம் கலங்கள் சீரியஸாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்ட் சீரியஸா ஸ்டில் நவ் வந்து அந்த ஸ்கூல் லைஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச சீசன். ஓகே, அது வந்து டாபிக் மாறி போகுது. இப்போ இந்த விஷ்ணு ப்ரோ பேசுறது வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஐ மீன் அன்னைக்கு கமெண்ட் பண்ணவங்களும் டிஎம் பண்ணவங்களும் கேட்டிருப்பீங்க. நான் அன்னைக்கு வந்து என் பேரை வச்சு அவரை கலாய்க்க தான் செஞ்சேன். அவருக்கும் அது எனக்கு கலாய்க்க தான் செஞ்சாரு. ஏமா என்ன பிளாக்லாம் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு. தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. இதனால சௌந்தர்யா பியாரும் இல்ல. எனக்கு ஒரு 1 வீக்ல சௌந்தர்யா பிடிச்சிச்சு, 1 வீக்ல பிடிக்கல, திருப்பி பிடிச்சிச்சு, திருப்பி பிடிக்கல. அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு வீக் என்னென்ன பண்றாங்களோ அதை வச்சுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் இங்க பதிவு பண்ணணும்னு சொல்லிதான் மேலேயே வந்தேன். ஆக்சுவலி சாய் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூக்கத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன். மார்னிங்ல நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு இந்த இது. நான் இந்த இதுக்காகவே நான் நாலேஜ் விட்டு ரைஸ் பண்ணேன். சாரி சாய். விஷ்ணு ப்ரோ, சாய் பேசுறேன். எப்படி எல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க உங்களுக்கு பிஆர் இல்ல. தலைவரே இவங்க ஏதோ இந்த சீசன்ல ஏதோ ஒன்னு கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க தலைவரே. எங்க இருந்தோ புது யார் சொன்னா ப்ரூவ் பண்ணீங்க இல்லன்ட்டு? இருக்குன்னு தானே ப்ரூவ் பண்ணாரு. ஹாய் சுரேஷ், குட் மார்னிங். குட் மார்னிங். நடுவுல ஒரு லைனை தூக்கி விட்டாங்க. லைனை தூக்கிட்டாங்களா? அது நான் சொன்னேன் செய்ய போறாங்க. ஆமா ஆமா சொன்னேன். சாரி. எஸ் மோஹேஷ் பேசுங்க. மோஹேஷ். எனக்கும் விஷ்ணு பிரதர் கிட்டதான் கேள்வி. என்ன தலைவா, நீ உள்ள இருந்த வரைக்குமே சூப்பரா இருந்துச்சு.
நிஜமாவே தேங்க்யூ எனக்கு ஐ மீன் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஸ்பீக்கிங் டு யூ. இந்த கேம் தேங்க்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு வாரமுமே, அதாவது ஒரு வாரம் உங்களை திட்டி இருந்தாலுமே இன்னொரு வாரம் சூப்பரா ஆடி அது அது இல்ல நானு இதுதான் நானு அப்படின்னு சொல்லிட்டு உங்க சீசன்ல சூப்பரா காட்டிக்கிறீங்க. எனக்கு அது எப்பயுமே சொல்லணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அது ஓகே இப்போ இந்த சீசன்ல கூட எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ்ஸிங் இருக்கு. இப்போ நீங்க இந்த கொக்கோ மில்க் எல்லாம் சொல்லி இவங்களுக்கு சொன்னது வந்து இந்த சீசன்ல ஒருத்தருக்கு வந்து நல்லாவே பொருந்தும். ஏமா நீங்க வந்து இதுக்கு வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, ஏதோ ஷூட்டிங் வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது. கொக்கோ மில்க் ஒண்ணு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி சாட்சனாக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. சோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த இப்போ உங்க விஷ்ணு பிரதர் கேமர் விஷ்ணுவா, ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் உங்களால முடிஞ்ச ஒரு மிஸ்டேக், இவங்க இது பண்றாங்க இது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கேமர் விஷ்ணுவா அந்த ஒண்ணு மாதிரி சொல்லுங்க. அதாவது லைக் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அங்க இருக்க இல்ல இல்ல நான் அவங்க வந்து இதுல இதுல அவங்க என்னன்னா இது பொறுத்துள்ள எல்லாருக்குமே மிஸ்டேக் சின்னதா ஒரு எல்லாருக்கும் மிஸ்டேக் இல்ல. அது வந்தா 18 பேருக்கு சொல்லணும் தலைவரே. இது நம்ம வந்து 75 நாள் வச்சுக்கலாம், 10 பேரே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க, எல்லாத்துக்கும் அங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. மிஸ்டேக்ஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது இருக்கிறது நல்லது தானே. கரை நல்லது, அந்த மாதிரி இருக்கட்டும், நல்லதுதான். அது இப்போதைக்கு ஆராய வேணாம். கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். இன்னொரு 50 நாள் இருக்குல்ல கேம். எப்படி வேணா மாறுங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோவா பார்க்குறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இன்னும் நம்ம வேற ஒருத்தர் பெருசா பார்க்குறவங்க நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணி பின்னாடி போவாங்க. ஸோ இப்படிதாங்க அந்த கிராஃப் மேலே கீழே ஏறி இறங்கி வந்துட்டே இருக்கும். இது 75 நாள்ல தான் ஒரு மாதிரி ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒரு மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இதுதான் நடக்க போகுது அப்படின்றது. அப்புறம் கடைசி ஒண்ணு சொன்ன வாக்கை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த பட்டாசு வெடிச்சதெல்லாம் பெரியா இருந்துச்சு. இப்பதான் யாராவது வந்து சொல்லி அது வில்லனா இருக்கு, அப்படி வில்ல பண்ணாதப்பா அப்படின்னாங்க. நானும் ஓகே அது ஒரு இதுதானே செலிப்ரேஷன் தானே. ஓகே முகேஷ் பாருங்க, சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்காது இல்ல, டிபெண்ட்ஸ் ரைட். முகேஷ் பூர்ணி, நான் இது லிசனர் மூவ் பண்றேன். கேட்கணும்னா விஷ்ணு ப்ரோட்டியும் சுரேஷ் அதோட கேட்டுக்கோங்க. கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு சாய் ரொம்ப பாவம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பூர்ணி. ஆக்சுவலா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு க்ளோஸ் பண்றதுக்கு. ரொம்ப நேரமா பீப்புள் ஆர் வெயிட்டிங். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் கப்புள் ஆஃப் மினிட்ஸ். பூர்ணி, நிர்மல் குமார் பேசுங்க. ஹாய் விஷ்ணு ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வணக்கம் தாத்தா, உங்களுக்கும் எப்படி இருக்கீங்க தாத்தா? வணக்கம். ஓகே. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் விஷ்ணு பிரதருக்கு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. உங்களோட ஃப்ரெண்டு இப்போ போயிருக்காங்க நம்ம சௌந்தர்யா, அவங்க கேம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, அவங்க இன்னசென்ட் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க பண்றதெல்லாம் விஷயமும் ஜெஃப்ரி கூடயே சுத்தினே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. மோஸ்ட் அவங்க பண்றது எல்லாமே அவங்க வந்து யோசிச்சு பண்றாங்களோ, நீ தான் தப்பாயிட போகுதுன்ட்டு. சில விஷயத்துல யாரா பேசுறாங்கன்னா அப்படியே கம்முன்னு ஆயிடுறாங்க. அப்புறமா பதில் சொல்றதுக்கு டிலே ஆயிட்டு அப்புறமா வார்த்தை விடுறாங்க. அது டக்குன்னு ஸ்பாட்லயே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ முத்துக்குமார்னா வந்து கரெக்டா எல்லாரையும் புரிஞ்சு வச்சிருக்காரு, யார்கிட்ட எப்படி பாயிண்ட் போடலான்ட்டு. ஆனா ஆனா பின்னாடியே பேசுறாரு, ஏன் முன்னாடி பேச மாட்டாரு? அதுவும் இருக்குது வேற. இப்ப அதுதான் கண்டுபிடிச்சான் அருண் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே பாத்தீங்களா முரண்பாடா இருக்குல்ல. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதே மாதிரிதான் இங்க இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். அதனால நீங்க பாருங்க, வெயிட் பண்ணி. நேத்து அருண் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்கன்னா, டமுக்கு டப்பான்ட்டு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவர் பண்ணது, அவர் பண்ணதை பத்தி நான் என்ன நினைக்கிறது? அது ஏன்னா புரிஞ்சிக்காம அவர் பண்றாரா? அது அவர் என்ன நடந்தது ஒன்னும் தெரியாம அந்த ஸ்பாட்ல வந்து அது வந்து ரொம்ப இதுவா போயிருக்கு அந்த விஷயம். அது வெளியில அது ஒண்ணு மட்டும் புரியுது, நீங்க முத்துக்குமார் வெறியர்னு மட்டும் புரியுது. வெறியர் இல்ல, முத்துக்குமார் பத்தி எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவரோட பேசுற விஷயம் எனக்கு பிடிக்கும். அவர் கேம் நீங்க பாருங்க,
மிஸ்டேக் பண்றாரு எப்போதுமே எப்படின்னா நம்ம ஒரு அவரும் மிஸ்டேக் பண்ணி தான் ஒரு வாட்டி மாட்டிட்டு தான் அவர் வந்து திருச்சிக்க இப்போ பாக்குறாரு. வரைக்கும் மிஸ்டேக் பண்ணி இப்போ இன்னும் 25 நாள் ஒரு டைம் அவர் எப்படி கேம் விளையாட போறா பாக்கணும். இந்த ரியல் முத்துக்குமார பாக்கணும். உண்மையான ஒரு பிளேயர். இப்ப இனிமே தான் 50 நாள் கழிச்சு கேம் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே செப்பரேட் ஆயிட்டாங்க. இப்ப தனித்தனியா பிரிஞ்சிருந்தாங்க கேர்ள்ஸ் பாய்ஸ். இனிமே தான் குரூப் ஆட போறாங்க. ஒரு சிங்கிள் ஆட அது வந்து இன்னைக்குதான் ரிலீவ் ஆக போகுது. அதான் சோ அதனால 75 நாள் பாப்போம். நீங்க முத்துக்குமார் ஃபாலோ பண்ணுங்க. அவர் ஏதாவது பண்றதா பார்த்து சொல்லுங்க. ஓகேயா? கண்டிப்பா தேங்க்யூ ப்ரோ, பேசுனதுக்கு நன்றி. தேங்க்யூ தாத்தா, பை பை. நன்றி. ரசிகன் பேசுறீங்களா? இருக்கீங்களா ரசிகன்? இருக்கீங்களா? ஓகே ஃபைன். ஜீவா பேசுங்க. ஓகே. எனக்கு விஷ்ணுகிட்ட வந்து விஷ்ணுடைய இது பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி விஷ்ணு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷ்ணுவை. மேபி விஷ்ணுடைய இந்த சீரியல் எல்லாமே விஷ்ணுவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எடுத்து நடிக்கிற சீரியலில் உள்ள கேரக்டரு மேபி இயல்பாக கூட அவர் அப்படி தான் இருக்கலாம்னு எனக்கு தோணும். மேபி அந்த ஷோவில் போய் அவர் தன்னை தக்க வச்சுக்கிட்டதுக்காக வேண்டி தங்கிட்டா. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரு கெட்ட குணம், ஒரு கெட்ட விஷயம் மனசில் இருக்கும். ஒரு ஷோவில் போகும்போது தன்னை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி காட்டினது மாதிரி தான் நான் பார்த்தேன். அது ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் மாதிரி தான் பார்த்தேனே தவிர அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி எனக்கு அவரை பார்க்க தோணலை. அவருக்குள்ள அந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் எனக்கு பார்க்க தோணுச்சு. பட் இன்னொன்று என்னன்னா, இந்த ரிவ்யூவர்ஸை பற்றி அவர் சொல்ல வரும்போது அவரை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரிவ்யூவர்ஸ் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த கண்டஸ்டன்ஸோடைய ஃபேமிலியை பற்றி, அவங்களுடைய பின்னாடி உள்ள வாழ்க்கையை பற்றி, அவங்க முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்க குடும்பம் என்ன பண்ணுச்சுது, அவங்க தொழில் என்ன பண்ணாங்கிற எல்லாத்தையுமே இந்த ரிவ்யூவர்ஸ் பேசுறாங்க. பேசி அதன் மூலியமா மக்களை எங்கேயோ ஒரு விஷ்ணுவோட இந்த இல்ல உங்களை இல்ல நான் குறிப்பிட்டேன்னு சொல்றேன். இல்ல வெயிட், அதை சொல்ல முடியும். நான் சொல்ல ஒரே நிமிஷம். நான் சொல்லி முடிக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க வாய்ஸ் கேட்ட ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் இப்போ பேசுங்க. நான் அதை முடிச்சு சொல்லி வரும்போது நான் முடிக்கலான்னு தான் இருந்தேன். நான் ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்லி கடைசியில் சில ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்லலான்னு தான் வந்தேன். பட் நான் இப்போ குறிப்பிடக்கூடியது கூட சில ரிவ்யூவர்ஸ்னு வச்சுக்கிடுவோமே. நான் கடைசியில் சொல்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். சில ரிவ்யூவர்ஸ் வந்து இப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம், கண் கூடாவே பார்க்குறோம். அப்போ அந்த ரிவ்யூவர்ஸுக்கு வந்து அந்த உரிமை இருக்கும்போது அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்க எங்கேயோ ஒரு விதத்தில். நானும் கூட இப்போ பிக் பாஸை பார்க்குறேன்னா இப்போ நானும் 2-3 ரிவ்யூவர்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச ரிவ்யூவர்ஸ் இங்கே இருக்கலாம், இங்கே ஸ்பீக்கராக இருக்கலாம், அல்லது இங்கே லிசனராக இருக்கலாம். பட் அந்த ரிவ்யூவர்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய வியூ எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சொல்கிறது சரிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அப்போ இவங்க சொல்கிறது இந்த ரிவ்யூவர்ஸுக்கு மேலே, இந்த சில ரிவ்யூவர்ஸுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தவறு இருக்குதுங்கிறத அந்த துறையிலிருந்து யாராவது ஒருத்தர் வந்து சொன்னா தானே நமக்கு தெரியும். அப்போ அந்த ரிவ்யூவர்ஸை, அந்த சில ரிவ்யூவர்ஸை நம்பி போகக்கூடிய மக்களுக்கு அவர் சொல்றது தப்பு, அவர்கிட்டே சரியான நிலைப்பாடு கிடையாது, அவரே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருங்கிறது எப்படி தெரிய வரும்? அப்போ விஷ்ணுவை மாதிரி ஆட்கள் வந்து அதை பேச வரும்போது நான் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த சில ரிவ்யூவர்ஸுக்கு இந்த உரிமை இருக்கும்போது அவங்க பண்ண தப்ப விஷ்ணு மாதிரி ஆட்கள் சொல்றதுக்கு உரிமை இருக்கலாம். இப்போ நான் விஷ்ணுவுக்கு சப்போர்ட்டா பேச வரதுனால அவருக்கு நான் ஓட்டு போட்டேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவருடைய சீசன்ல நான் அவருக்கு ஓட்டு போடவே இல்லை. பட் என்னன்னா இந்த இடத்துல விஷ்ணு அவர் வந்து பேசுனது கரெக்ட்னு எனக்கு தோணுது. அதனால தான் அவரை பேச விட்டுருந்தா மேபி அவங்களையே நம்ம புனிதப்படுத்தணும். அவங்களே அந்த சில ரிவ்யூவர்ஸே அந்த கண்டஸ்டன்ஸுக்கு மேல எல்லா விதமான டேமேஜும் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கும்போது அவங்களை விமர்சிக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குதானே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் உள்ள போயிட்டீங்க, உங்களை விமர்சிக்க எங்களுக்கு உரிமை இருக்குன்னு. இப்போ வெளியிருந்து அந்த கண்டஸ்டன்ஸை விமர்சிக்கக்கூடிய இந்த சில ரிவ்யூவர்ஸுக்கு அவங்க மேலேயும் தப்பு இருக்குங்கிறது யாராவது ஒருத்தர் சொல்ல வந்ததுன்னா அப்போ அவங்களே அந்த கண்ணோட்டத்துல மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க மேலே இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ அவங்களும் இந்த ஒரு புனித பிம்பம் போட்டுட்டு தான் நடமாடிட்டு இருக்கிறாங்க. யாருமே புனிதர்கள் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. பட் அவங்களும் இப்படி புனிதர்கள் பிம்பம் போடுறாங்கன்னு தானே தோணும். அதைத்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க இப்ப லாஸ்டா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரி கிடையாது. இந்த புனிதர் அதெல்லாம் வந்து இங்க யாருக்கும் நம்மளால வந்து அந்த டேக் எல்லாம் கொடுக்க முடியாது. சரிங்களா? அது வந்து அவங்க நீங்க கொடுக்கலன்னு சொல்லல சார், நீங்க கொடுக்கலன்னு சொல்லுங்க. பொதுவா அது பொதுவா சொல்றேன், மக்கள் மத்தியில இருக்குது. வந்து I felt like it's a target, so I don't want இது நல்லா இல்ல. இது டார்கெட் இல்ல, இது தப்பு இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம், இது நல்லா இல்ல. இது தப்பே இல்ல. புனித பிம்பம்ங்கிறது அந்த வார்த்தையை நீங்க புனிதமா நினைச்சுக்கிட்டீங்க, அதுதான் தப்பு. மத்தபடி இருங்க, இப்போ
இது இது எப்படி தெரியும்? நான் குறிப்பிட்டு சொல்லல, சில ரிவ்யூவர்ஸ்னு சொல்லிட்டு யாருடைய பேரை நான் சொல்ல. சார் வேணா நீங்க உங்களுக்கு பதில் சிலர் சொல்லவா? சொல்றது கூட ஜெனரலைஸ் சார். அதுதான் அதுதான் நீங்க சார். யாருக்கு நான் மேலயாவது அது உங்களுக்கு இருந்தா தைரியமா சொல்லுங்க. நீங்க பிக் பாஸ் குள்ள இல்லையா, வெளில தானே இருக்கீங்க. இல்ல இல்ல, அதான் நீங்க அவர் மனிதன் சொல்ல வந்து வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடியவர். அது வந்து முதல்ல ஜெனரலைஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இல்ல சிலர் இல்ல, மாத்திட்டீங்க. அப்படி இல்ல. இப்போ அந்த ஒருத்தர் சிலர் எனக்கு ஒருத்தர் யாருன்னு ரெண்டு பேர் பேருக்கு சொல்லுங்க. இல்ல, அந்த எனக்கு ஒருத்தர் ரெண்டு ஒருத்தர் பேர்ல ரெண்டு பேருக்கு மேல இருக்குது. ஒருத்தர் ரெண்டு அப்போ பேருக்கு மேல சொல்லுங்க, அது என் யாருன்னு பேர் மனிதம் சொல்லி இந்த மனிதம் ரிவ்யூ இப்படி பண்றாங்கன்னு சொல்லுங்க. தாத்தா அப்படின்னு சாரி அதுல டு நான் இன்டரப்ட் இருந்தேன்னா தாத்தா. நான் மாத்திக்கிறேன். நான் யூஸ்வலா பண்ண மாட்டேன் அந்த வேலையை. தாத்தா சோ தாத்தா இங்க நாங்க ரிவ்யூஸ் இருக்கிற போது இல்ல, நீங்க அப்படி என்னுடைய சொன்னீங்கன்னா வேண்டுகோள் என்னன்னா அவரை பேச விடுங்க நான் நினைக்கிறேன். விஷ்ணு ப்ரோ அது சில அது விஷயங்களை அவர் பேச சொல்லுவாரு. விடுங்கல்ல. அதுக்கு நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்களே. அதுதான் நீங்க இது இவ்வளவு இது அவரை சொல்றது பேச சரியா விடுங்கன்றது இல்ல ஒரு சிம்பிள் லைன். ஆனா நீங்க இவ்வளவு நேரம் பேசினது இட் வாஸ் அகைன்ஸ்ட் த ரிவ்யூவர்ஸ். சொல்லிடுங்க ஓப்பனா, யாரு எந்த ரிவ்யூவர் பேரு சொல்லுங்க. தீர்ந்து போச்சு இல்ல மேட்ரு. மனிதமா பேர் வச்சிருக்கிறீங்க, உங்க பயங்கர ஃபேன்னா சொல்லுங்க. தாத்தா நீங்க வந்து நான் வந்து அது திரும்பவும் சொல்லல போதும்னு சாய்பு. நினைக்கிறேன். மனிதம் வேண்டாம் இது. இப்போ தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? ஹோஸ்ட் வந்து உள்ள இருக்கிறவங்களை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு கொஸ்டின் கேட்டா அது சொல்றது இல்ல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு விஷயம் சொல்ல வரணும், விஷ்ணு பேச விடுங்க. அது ஒரு லைன் தான். இல்ல பட் இல்ல, அதுக்கு நீங்க வந்து நீங்க மறுபடியும் வேற நீங்க விதமா புரிஞ்சுக்கல, நான் எக்ஸ்பிளனேஷன் மூடிக்கல. இல்லாம நீ பண்ற இல்ல, போது நீங்க புரிஞ்சுக்கிடல. எனக்கு இது நான் புரியல, என்ன சத்தியமா புரியல. கரெக்டா அது சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிடல, ஏங்க அதுதான் நீ நான் சொல்ல புரியுதா